பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா தொடங்கிவிட்டது. தலைவணங்க வேண்டிய மக்கள் வெள்ளம், கற்பனை கெட்டா காட்சிகள், சமத்துவம் சகோதரத்துவத்தின் அசாதாரணமான சங்கமம். இந்த முறை கும்பமேளாவில் பல திவ்யமான இணைவுகளும் அரங்கேறுகின்றன. கும்பமேளாவின் இந்த உற்சவம் பன்முகத்தன்மையில் ஒற்றுமையை கொண்டாடுகிறது. சங்கம பூமியிலே அனைத்து பாரத மக்களும் அனைத்துலக மக்களும் ஒன்று திரண்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நடைபெற்று வரும் இந்த பாரம்பரியத்தில் எங்கேயும் எதிலேயும் எந்த வேறுபாடும் இல்லை, சாதிவாதம் இல்லை. இதிலே பாரத நாட்டின் தென்பகுதி மக்களும் வருகிறார்கள், கிழக்கு பாரதியர்களாகட்டும் மேற்கு பாரதியர்களாகட்டும் வருகிறார்கள். கும்பத்திலே ஏழை பணக்காரர்கள் என அனைவரும் இணைகிறார்கள். அனைவரும் சங்கமத்தில் சங்கமித்து புனித நீராடுகிறார்கள். ஒன்றுபட்டு அனைவருக்குமான உணவை உண்கிறார்கள், பிரசாதங்களை ஏற்கிறார்கள். ஆகையால்தான் கும்பம் என்பது ஒற்றுமையின் மகா கும்பமாக இருக்கிறது. பாரத நாடு முழுமையும் பாரம்பரியங்கள் எப்படி ஓரிழையில் இணைக்கின்றன என்பதை கும்பத்திற்கான ஏற்பாடுகள் நமக்கெல்லாம் உணர்த்துகின்றன. வடக்கு முதல் தெற்கு வரை நம்பிக்கைகளை செயல்படுத்தும் வழிமுறைகளும் ஒன்று போலவே இருக்கின்றன. ஒருபுறம் பிரயாக்ராஜ், உஜ்ஜைன், நாசிக் மற்றும் ஹரித்வாரில் கும்பமேளாவின் ஏற்பாடுகள் நடக்கும் வேளையிலே, மற்றொரு புறத்திலே தென்னாட்டிலே கோதாவரி, கிருஷ்ணை, நர்மதை மற்றும் காவிரி நதிகளின் கரைகளிலே புஷ்கரம் நடக்கின்றன. இந்த இரு புனித தருணங்களும் நமது பவித்திரமான நதிகளோடு மக்களின் நம்பிக்கைகளோடு இணைந்திருக்கின்றன. இதைப் போலவே கும்பகோணம் தொடங்கி திருக்கடையூர், குடவாசல் தொடங்கி திருச்சேரை வரை இருக்கும் பல ஆலயங்களின் பாரம்பரியங்கள் கும்பத்தோடு தொடர்புடையனவாக இருக்கின்றன. நண்பர்களே, இந்த முறை கும்பமேளாவிலே இளைஞர்களின் பங்களிப்பு மிகவும் பரவலாக இருப்பதை நீங்கள் கவனித்திருக்கலாம். இளைய தலைமுறையினர் தங்களுடைய பண்பாட்டோடு பெருமையுணர்வோடு இணையும் போது அதன் வேர்கள் மேலும் பலமடைகின்றன, அதன் எதிர்காலம் மேலும் பிரகாசமானதாக ஆகிறது